concatenation and repetition. அதாவது இப்போ எனக்கு A equal to code அப்படின்னும் B equal to பயணம் அப்படின்னும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டுத்தையும் எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா print அப்படின்றதுக்குள்ள A plus B அப்படின்னு நான் போடுறேன். ஸோ இப்போது I'm just execute. எனக்கு என்ன வந்திருக்கு, கோட் பயணம்ன்றது ஸ்பேஸ் இல்லாமல் வந்திருக்கு. இதுவே எனக்கு வந்து ஸ்பேஸோட வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல ஸ்பேஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா ஸ்பேஸோட வரும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து எனக்கு தேவையான அளவுக்கு எனக்கு வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ 3 times 4 times வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 2 அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா கோட் அப்படின்றத மட்டும் எனக்கு 2 வாட்டி என்ன பண்ணும், எனக்கு ரிப்பீட் பண்ணும். சரிங்களா? இதுதான் வந்து ரிப்பீட்டேஷன் அண்ட் கன்காலினேஷன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன் அண்ட் நாட் அப்படின்றது இருக்குது. இன் அண்ட் நாட் அப்படின்றத யூஸ் பண்ணி we can able to validate. ஓகேங்களா? ஸோ இப்போ A equal to சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே கோட் பயணம் அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ வந்து print அப்படின்றதுக்குள்ள நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ண போகிறேன்னா, அதாவது பயணம் இன் A அப்படின்னு சொல்லி போடுறேன். அது பயணம் அப்படின்றது ஏன்ற வேரியபிளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்ன சொல்லுது, ட்ரூன்னு சொல்லுது. நான் இதுக்கு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பயணம்க்கு பதிலாக பைத்தான் அப்படின்றது கொடுக்குறேன். இப்போ என்ன சொல்லுது, ஃபால்ஸ். அதாவது பைத்தான்ன்றது இந்த ஏன்ற வேரியபிளில் இல்லை அப்படின்றது சொல்லுது. சரிங்களா? இதே மாதிரி தான் சேம் இங்கே இன்னுக்கு பதிலாக நாட் இன் அப்படின்னு கொடுத்தோன்னா அங்கே இல்லைன்னு நான் சொல்கிறேன். பயணம்ன்றது இல்லை ஏன்ற வேரியபிள்னு சொல்கிறேன். ஆனால் அது வந்து ஃபால்ஸ், ஏன்னா பயணம்ன்றது இருக்குது. கரெக்டாக? ஆனால் இதுக்கு பதிலாக இப்போ பைத்தான் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ எனக்கு ட்ரூன்னு வரும். ஏன்னா பைத்தான் அப்படின்றது ஏன்ற வேரியபிளில் கிடையாது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங் கான்செப்ட்.